விருது பார்த்து நான் முன்னாள் பணிக்கு இறங்கப்பட்டிருக்கேன். இரண்டாவது இந்த பணியை நம்ம விரும்பி செய்யணும். ரொம்ப விரும்பி செய்யும் போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன செய்யும், அந்த விருதுகள் நம்ம தேடி வரும். கல்வியும் கலையும் இரு கண்கள் சொல்லுவாங்க. கல்வி இல்லாத கலை, கலை இல்லாத கல்வி ஒரு உண்மை கட்டுதான் இருக்கிறது சொல்லுவாங்க. நான் என்ன நினைச்சிருக்கேன்னா, முதல்ல கல்வி, இரண்டாவது ஒழுக்கம், மூன்றாவது கலை. இதுக்கு என்னுடைய காரணம் நான் பதிவு கல்வி, ஒழுக்கம், கலை. இருந்துச்சு ஒன்னி செய்தி இல்லைன்னு விட்டுருக்கோம். இதே தான் எனக்கு. அப்போ என்னன்னா, அவர் அந்த ஊக்கம், அந்த விதம் எதை செய்தாலும் தெளிவாக இப்படித்தான் பண்ணலாங்கிறது ஒரு இதை எனக்கு அன்புமிக்க வெளிநன்மைக்கு யூடியூப் நேரத்துக்கு வணக்கம். வழக்கம் போல் மாதத்திற்கு 2 ஆளுமைகளோடு அவருடைய அனுபவங்களை கேட்டு வருவது நாம் மகிழ்ச்சி கொள்கிறோம். இன்னத்திற்கு அனுபவங்களை பார்த்துக் கொள்ள போகிறவர் உளவுப்பட்டு பங்கை சார்ந்த திரு ஜோஸ் பிரகாஷ் அவர்கள் தலைமை ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவரை பொறுத்தவரை கடந்த ஒரு 20 ஆண்டுகளாக அவர் எனக்கு நன்கு அறிமுகமானவர். அவருடைய அந்த பழகுகின்ற தன்மை, அன்போடும் பாசத்தோடும் நகைச்சுவையோடு நடந்து கொள்கின்ற அந்த ஒரு பக்குவம், ஒன்று இளைஞர்களையும் சரி பள்ளியில் உள்ள மாணவர்களோடு அவர் நடந்துகின்ற அந்த ஒரு பாடி எல்லாமே எனக்கு நன்கு பிடித்தவர். நல்ல இயல்பாகவே பேசுகின்ற அந்த ஒரு பாடி, அதோட எல்லா காரியங்களிலும் வெளிப்படையாகவும் எந்த விதமான மொழிமுறைகளால் அவர்கள் காரியங்களை சொல்வது மிகுந்த ஒரு மகிழ்ச்சியான ஒன்றாக இருக்கும். அவரோடு நேரத்தை பகிர்ந்து கொள்வதும் மகிழ்ச்சியான அனுபவமாக இருந்திருக்கிறார். இனி அவரை பெட்டி காட்டுவது என்னுடைய நிகழ்ச்சி யூடியூப் மகிழ்ச்சி இருக்கிறது. சார், உங்களை பற்றி, உங்கள் குடும்பத்தை பற்றியும் மகிழ்ச்சி சொல்லுங்களா? முதல்ல அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். என்னை பற்றி சொல்லும்போது, என்னுடைய பெயர் ஜோஸ் பிரகாஷ். எனக்கு நகைச்சுவையோடு பார்ப்பதுனால எனக்கு ஒரு மனைவி, 2 குழந்தைகள். மனைவி டீச்சராக இருக்காங்க. பிள்ளைகள் ஒருத்தர் எம்எஸ்சி படிக்கிறான், இன்னொருத்தி 2 பேரும் முடிக்கிறதுக்கு வேலை இருக்காங்க. அப்பா இருக்காங்க. எனக்கு அண்ணன், அக்கா, தம்பி, தங்கை எல்லோரும். இன்று ஒரு அரசு பள்ளியில் தலைமை ஆசிரியராக 10 ஆண்டுகளாக தொடர்ந்து பணியாற்றி வருகிறேன். சார், ஒரு நாள் நான் இருந்து தக்கலை கற்றுக்கிட்டு போது அந்த கண்ணாட்டோட பள்ளிக்கூடத்தில் உங்களுடைய ஒரு கட்டோட ஃப்ளெக்ஸில் வச்சிருந்தேன். அதை பார்த்தோன்னா என்னடா நம்ம ஜோஸ் நல்ல ஆசிரியர், தலைமை ஆசிரியர், அது எப்படி எதுக்காக அந்த ஃப்ளெக்ஸில் அவங்களுடைய வச்சிருந்து நிறைய பேர் அதை பாராட்டி வாழ்த்தி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. அதில் இருந்துச்சு. அதை பார்க்கும்பொழுது மகிழ்ச்சி. எந்த விஷயம் எதுக்காக அதில் உங்களுடைய புகைப்படம் இருந்துச்சு? அது கடந்த மார்ச் மாதம் 6ஆம் தேதி எனக்கு தமிழக அரசு குமரி மாவட்டத்தில் தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகளில் சிறந்த தலைமை ஆசிரியருக்கான ஒரு அறிஞர் அண்ணா தலைமைத்துவ விருது எனக்கு வழங்கப்பட்டது. கூடவே அந்த விருது கூட ஊக்கத்தொகையாக 10 லட்சம் ரூபாய் பள்ளிக்காக வழங்கினாங்க. அதை பாராட்டி தான் அந்த கட்டவுண்டெல்லாம் வச்சுருக்காங்க. அது ரொம்ப குறிப்பாக இருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் தமிழக அரசினுடைய ராதாகிருஷ்ணன் அவார்டு நல்லாசிரியர் கூட நீங்கள் பெற்றிருக்கிறீங்க. அதையும் கொஞ்சம் விவரமாக நேரடியாக சொல்லலாம். அதுக்கு முன்னாடி நான் நிறைய வாங்கியிருக்கேன். முதல்ல சிறந்த ஆசிரியருக்கான முதல்ல வாங்கினது. 2வது ஆசிரியர் திலகம் விருது. அதுக்கு பிறகு தமிழக அரசால் வழங்கப்பட்ட ஒரு சிறந்த பள்ளிக்கான விருது. அதுக்கு பிறகு சிறந்த பெற்றோர் ஆசிரியர் கழகத்திற்கான விருதும் ரூபாய் 50,000 ஊக்கத்தொகை கிடைச்சது. இப்படி விருதுகள் ஒன்று கிடைக்க என்னுடைய பணி சிறப்பாக செய்துட்டே இருந்தேன். கடைசியில் தான் அந்த டாக்டர் ராதாகிருஷ்ணன் நல்லாசிரியர் விருதுக்காக நான் போனதை விட நான் அந்த விருதுக்கு நான் தகுதி உள்ளவராங்கிறது எனக்கு தெரியல. நான் அதை அப்ளை பண்ணுறது தயக்கமாக தான் இருக்குது. நான் எங்களுக்கு விசிட் பண்ணக்கூடிய
அந்த வேகத்தினால தான் நான் ஆசிரியர்களுக்கு பிறகு எனக்கு கிடைச்ச அந்த அறிஞர் நான் தலைமைக்கு வருது. இந்த ரூபாய் 10 லட்சம்ங்கிறது பள்ளியுடைய கட்டமைப்பை எப்படி வேணுமானாலும் கொண்டு வரலாம். அதற்கான ஒரு அங்கீகாரம் தலைமை ஆசிரியர் எனக்கு கிடைச்சிருக்காங்க. சார் இப்படி நிறைய விருதுகள் கேட்கும்பொழுதே நம்ம சந்தோஷம் மகிழ்ச்சியாக இருக்கு. சார் இன்னைக்கு 11 விருதுகளுக்கு வேண்டி பின்னாலேயே போயிட்டு இருக்கிறாங்க. இது விருது உங்களை நாடி தேடி வந்திருக்கு. அதனோட சூழ்ச்சிமை என்ன, அது எப்படியாக உங்களுக்கு நீங்கள் அதனுடைய ஆரம்ப கட்டங்கள் இருந்து அது எப்படியாக அதனுடைய உங்களுடைய உருவாக்கத்துக்கு யார் யார் காரணமாக இருக்கிறாங்க? சாதாரண மாதிரி விருதுங்கிறது நம்மளை தேடி தான் வரணும். நம்ம அதை தேடி போகக்கூடாது. இந்த ஆசிரியர் பணி ஒரு அறப்பணி, அதற்கு முன்னே நீ அறப்பணி அப்படிங்கிற ஒரு விருது வாக்கு நான் முன்னால் படிக்கிறேன். இரண்டாவது இந்த பணியை நம்ம விரும்பி செய்யணும். ரொம்ப விரும்பி செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம நினைச்சு அந்த விருதுகளை நம்ம தேடி வரும். முதல்ல கட்டமைப்பு, மாணவர் சேர்க்கை, ரெண்டாவது கலை வளர்ச்சிகள், ரெண்டாவது அந்த மாணவருடைய ஒவ்வொரு தனித்திறன் வளர்ச்சி, இதெல்லாம் கையில் எடுக்கும்போது அந்த பிள்ளைகளோட ஆளுமை வளர்ச்சி அப்படின்னு எல்லாம் மேலே வரும். அது பேர் எல்லாம் உன்னிப்பாக கவனிப்பாங்க. நம்ம நினச்சி எதுவுமே சமாளித்து கொண்டு போக முடியாது. இன்னைக்கு உள்ள காலகட்டங்கள் எல்லாம் ரொம்ப வித்தியாசம். பெற்றோருங்கிறவங்க ரொம்ப விழிப்பாக இருப்பாங்க. பெற்றோரோட பிள்ளைகளோட ஆசிரியரோட பிள்ளைகள் ரொம்ப தெளிவாக அட்வான்ஸாக இருப்பாங்க. அதுக்கு நம்ம இருக்கணும். ரெண்டாவது பிள்ளைகள் நம்மளை விரும்பணும். நம்ம போனோடனே எங்கள் சார் வராங்க, எங்கள் சார் காணலை, இதில் தேடணும், ஏக்கத்தை உருவாக்கணும். இதை நம்ம கொடுக்கும்போது வரும். ரெண்டாவது அந்த கல்வியை வந்து ஒரு கலை நேயத்தோடு நகைச்சுவையோடு கொடுக்கணும். சிரிக்கணும் பிள்ளைகள். ஜாலியாக நம்ம பாடம் நடத்தும் போது அவங்களுக்கு தன்னை அறியாமலே சிரிச்சுட்டே இருப்பாங்க. அது சிரிக்க வச்சு அந்த பாடத்தை அந்த கிளாஸ் போக முடிச்சிடணும். இதான் பரவாயில்ல. நீங்கள் சார் இந்த உங்களுடைய அந்த கலையாகவும் இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க, இந்த பிள்ளைங்கள் நன்று அதை என்ஜாய் பண்ணணும். அப்போ இது நம்மளோட ஆரம்ப கட்டங்களில் யாரும் தூண்டுதலாக இருந்தாங்க. இப்படியாக நீங்கள் இந்த நேரத்தில் நீங்கள் உருவானீங்க. இது அந்த ஆரம்ப கட்டத்தில் இந்த ஆசிரியர் பணியில் வந்த உடனே எனக்கு அப்படி உருவானதா இல்லை. முன்னாடி சொன்னாலே இந்த இளைஞர் இயக்கத்தில் இளைஞர் ஈடுபாடு இருந்திருக்கு. அது எனக்கு கை கொடுத்துருக்கு. நம்ம எந்த ஒரு ஸ்டேஜில் நிற்கணும்னாலும் முதல்ல ஒரு மேடை பயம் இல்லாமல் நம்ம ஃப்ரீயாக நம்ம பேச முடியாத ஒரு தைரியம் நமக்கு வேணும். சின்ன வயசுலேயே இருந்து நமக்கு அது இல்லாமல் இருக்குது. அதை நம்ம கொஞ்சம் இளைஞர் இருக்குது. ரெண்டாவது நான் என்னுடைய கலை அண்ணாச்சி தீபம் கேட்டுச்சு கலை. அதிலே எனக்கு அப்படி வளர்ந்து அதிலிருந்தே வந்துச்சு. அப்படி வரும்போது அந்த மேடை பயங்கிறது மாறிப்போம். இந்த ஒவ்வொரு இதுலேருந்து தான் எனக்கு அந்த இது கிடைச்சது. முதல்ல கலைஞர் இயக்கம், ரெண்டாவது தீபம் தேட்டேஸ்லேருந்து அந்த கலை, இந்த பட்டிமன்றத்துக்கு போகிறது, நாடகங்களுக்கு போகிறது, ரெண்டாவது நடனத்துக்கு போயிருக்கு. இப்படி போகும்போது அந்த கலை நமக்கு வருது. இந்த கலையை நாங்கள் நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்க போகிறோம். பிள்ளைகள் அந்த கலையை கொடுக்கும்போது கற்றல் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. பிள்ளைகள் ரொம்ப விரும்புவாங்க நம்மளை. அவ்வளோ சொல்லுவாங்க பொதுவாக ஆசிரியர்களும் பல கலை தேர்ந்தவராக இருக்கணும்னு சொல்லுவாங்க. இல்லை ஏதாவது ஒரு கலை நம்ம கையில் வச்சுக்கணும். ஒரு ஜோக், இல்லைன்னா ஒரு பாட்டு, இல்லைன்னா ஒரு நகைச்சுவை, இல்லைன்னா ஒரு நாடகம், இல்லைன்னா நாடகம் நீங்கள் கொடுத்துடலாம். இப்படி கொடுக்கும்போது பிள்ளைகள் நம்ம நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்படி கொடுக்கும்போது இன்னும் சிறப்பாக நம்மளால் செயல்பட முடியும். அந்த பகுதியில் நீங்கள் நண்பர்களே எத்தனை வருஷமாக தலைமை ஆசிரியராக இருக்கிறீங்க? அந்த பகுதியில் உள்ள மக்களுடைய சப்போர்ட் இருக்கு. பிள்ளைகள் எப்படி ஃபீல் பண்ணுறாங்க? உங்களுடைய முன்னாள் மாணவர்களாக இருக்கலாம், இல்லைன்னா இப்போ இருக்கக்கூடிய பிள்ளைகள். கர்நாடகாவில் வந்து இதோட 10 வருஷம் கரெக்டாக நிறைய செய்கிறேன். நான் முதல்ல போகும்போது 2014-15 கல்வியாண்டு. அந்த 14-15 கல்வியாண்டில் வந்து மாணவர்கள் 58. இன்றைக்கி சுமார் 400 மாணவர்கள் சேர்ந்துருக்கோம். 400 மாணவர்கள் சேர்ந்துருக்காங்கன்னா அந்த ஊருக்கு ஒரு காரணம். ஊர் எங்கள் மேலே நல்ல ஒரு நம்பிக்கை வச்சுருக்காங்க. சார் இப்படி தான் இருப்பாங்க. இன்னைக்கு ஒரு சுமார் 9-10 ஆண்டுகள் அவ்வளோ பேரன்று என்ன ஒரு சார் ஒரு கைச்சம் என்ன நம்பி விட்டுருப்பாங்க. அதுவும் சார் நம்பி விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த பிள்ளைகளுக்கு நம்ம ஏதாச்சும் செய்யணுங்கிற ஒரு பேர் என்ன வரும். பிள்ளைகளுக்கு நான் ரொம்ப பாசமாக இருக்கேன். இந்த கேஜி சின்ன பிள்ளைகள்லாம் வந்து அப்படி நான் உள்ள போயிட்டு என்னை சுற்றி வந்துடுவாங்க. சுற்றி வந்து எனக்கு சட்டை கறிகள் பிடிச்சிட்டு அப்படியே விளையாடி இருப்பாங்க. ஆனால் அவங்க மேலே வந்து 4th 5th பாய்ஸ்னால் என்னை கண்டாலே அவங்க பயப்படுவாங்க தான். கண்டிப்பாக இருக்கும், அரவணைப்பு நம்ம
எந்த பெற்றோர் எது கேட்டாலும் ஒரு நிதானமான பதில். அவங்க எந்த கேட்டாலும் அதை நிதானமாக ஆழ்ந்து சிந்திச்சு வாங்க என்ற ஒரு பதிலை சிரிச்சுட்டே சொல்லும்போது அவங்க நம்ம அப்படியே மனசில் வச்சுருப்பாங்க. எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அவங்க நம்ம மறக்க மாட்டாங்க. ஏன்னா இப்படி ஒரு கரெக்ஷன் இருந்தாங்க. என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவாங்க. ஆனால் இந்த காலத்தில் சிலவங்க அவங்க எரிஞ்சு கொடுத்துருவாங்க. அப்படி இல்லாமல் கொண்டு போகும்போது நம்மளோட மாணவர் சேர்க்கை நல்லா இருக்குது. பெற்றோர் நமக்கு நல்ல ஒத்துழைக்கும். நான் உலகிலையும் பெற்றோர்கள் நல்ல ஒத்துழைக்கிறாங்க. அதனால தான் கொண்டு போக முடியுது. இவ்வளோ கொண்டு போகிறனால பக்கத்தில் இருக்கிற பிரைவேட் ஸ்கூல்கள் எல்லாம் ரொம்ப அடி வைக்கிறாங்க. நம்ம கர்நாடகோட அரசு பள்ளியை தேடி வராங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்குங்கிறதுனால சிறப்பாக செயல்படுவதற்கு அந்த ஊர் மக்களும் ஒரு காரணமாக இருக்கு. ஆரம்ப கல்வின்னு சொல்றது ரொம்ப முக்கியமானது. கட்டாயம் அதை நீங்கள் கரெக்டாக நீங்கள் அதை உருவாக்கி கொடுக்குறீங்க. அப்போ அதனால தான் பெற்றோர்கள்ட்ட ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குது. அதே போல் அந்த ஆண்டு விழாக்கள்லையும் நிறைய பெற்றோர்கள் கலந்துருக்கிறதே நான் பார்த்துருக்கேன். சில நேரங்களில் பார்க்கும்போது ரொம்ப நிறைய பேர் பெற்றோர்கள் எல்லாம் அதை நம்ம நிற்கிறதும் அதில் ரொம்ப நான் அதை கிராஸ் பண்ணும்பொழுது நான் அதை என்ன நோட் பண்ணியிருக்கேன். அப்போ இப்படி தன்னுடைய குழந்தைகளுக்கு முக்கியமாக எந்தெந்த கவனிக்கப்படணும்னு நினைக்கிறீங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக தலைமை ஆசிரியராக இருக்கீங்க. அப்போ பிள்ளைங்களை எப்படி எந்தெந்த விதங்கள்லாம் அதிகமாக நம்ம கவனிக்கணும், நல்ல இறுதியாக நம்ம பிள்ளைங்கள நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. கல்வியும் கலையும் ஈர்க்கண்கள் சொல்லுவாங்க. கல்வி இல்லாத கலை, கலை இல்லாத கல்வி ஒரு முழுமை பெற்றுதான் இருக்கிறது சொல்லுவாங்க. நான் என்ன நினைச்சிருக்கேன்னா, முதல்ல கல்வி, 2வது ஒழுக்கம், 3வது கலை. இதுக்கு என்னுடைய காரணம் அறிவிச்சிருக்கேன். கல்வி, ஒழுக்கம், கலை. கல்விக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கும்போது என்னுடைய டீச்சர்ஸுக்கு நிறைய மீட்டிங்கில் அடிக்கடி போட்டு சொல்லுவேன். ஏன்னா பிள்ளைகள் எழுத்துக்கள் தெரியாமல் அந்த வகுப்பு போகக்கூடாது. கல்வியில் தெளிவாக இருக்கணும் ஒவ்வொரு வகுப்புலையும். அது 2வது ஒழுக்கம் சொல்லும்போது அந்த வகுப்பில் எனக்கு பார்த்தெல்லாம் தெரியும். நான் ஸ்கூலில் வந்துட்டு எல்லாம் உள்ளவர் வெளியே எந்த வராண்டை மதிக்க பார்க்க முடியாது. கரெக்டாக கொடுக்கணும்னா கையை கட்டி ஒரு ஆசிரியருக்கு மரியாதை கொடுக்கணும். பின்னாடி இப்படி தான் கையை வச்சு தான் நிற்கணுங்கிறது நான் விரும்புகிறேன். அது கட்டாயம் தான் வேணும். இன்றைக்கி என்னுடைய ஆசிரியர் பார்க்கும்போது நான் கையை கட்டி தான் இருக்கிறேன். இது ஒழுக்கம். 2வது நேர்மையாக இருக்கணும். பொய் சொல்லக்கூடாது. ஒரு பொய் சொல்லிட்டான்னா அந்த உண்மையை வைக்கிறது வரைக்கும் நான் அதில் போராடிட்டே இருக்கேன். உண்மை சொன்ன பிறகு சொல்லுவேன், எப்படி செய்யக்கூடாது. அதுக்கூடாது நார்மலாக இது ஒழுக்கம். 2வது ஸ்கூலுக்கு வர்றது அந்த பஞ்சுவாலிட்டி. கரெக்டாக ஒரு பேருக்கு கூட்டிகிட்டு வரும்போது சில நேரங்களில் லேட் ஆகிடுவாங்க. பேருக்கு லேட் ஆகும் கூப்பிடுவேன். நம்ம அவங்கள்ட்ட பொறுமையாக ஒரு நாள் 2 நாள் சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக அடுத்த நாள் கரெக்டாக வந்துடுவாங்க. அதுக்கு முதல்ல நம்ம கரெக்டாக இருக்கணும். சொல்கிற ஆள் முதல்ல தெளிவாக நான் 8 மணிக்கு அந்த கிரௌண்டில் நான் கரெக்டாக என்ட்ரு ஆகிடுவேன். அதே போல் எல்லாரும் போனவரை தான் நான் வருவேன். அப்பவும் பேருந்து பார்ப்பாங்க, எல்லாரும் பார்ப்பாங்க. என்னுடைய ஒவ்வொரு அசைவையும் அந்த ஊரெல்லாம் அப்சர்வ் பண்ணுவோம். இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் அப்படிதான். நம்ம ஒரு பேரை வாங்குறது ரொம்ப நாளாக, ஒரு பேர் விட்டு கெட்டு போகுதுன்னா ஒரே செகண்டில் போயிடும் சொல்லுவாங்க. அது அப்படிதான். அந்த பேரை வாங்குறதுக்கு ரொம்ப நாள் அப்படியே ஒவ்வொருத்தரும் அப்சர்வ் பண்ணுவாங்க. கரெக்டாக வராது, பரவாயில்ல, நல்ல நடக்குது, இப்படி வரும். 3வது கலை. கலைங்கிறது கட்டாயம் தேவை. பிள்ளையோட ஆளுமை வளர்ச்சி, பிள்ளைகளுடைய இதெல்லாம் பண்ணணும். கலை பண்ணணும். தான் நான் ஸ்கூல் டே சிறப்பாக கொண்டாடுவேன். ஸ்கூல் டேனாலும் அது ரொம்ப வித்தியாசப்பட்டது. எல்லாமே பிள்ளைகள் வச்சு ஆசிரியரை பற்றி இருக்காது. 2வது ஒரு பள்ளி ஆண்டு விழாங்கிறது இப்படி தான் இருக்கணுங்கிற ஒரு நியதி எனக்கு. இப்படி தான் வச்சுருக்காங்க. ஒரு பெரிய ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல், ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூலில் ஒரு ஆண்டு விழா சிறப்பாக இப்படி கொண்டாடுறாங்கன்னா நம்மளால ஏன் முடியாது? முடியும். அதைத்தான் நான் செஞ்சுருக்கேன். கடந்த ஆண்டுகளாக அதனுடைய தாக்கம் நல்ல இருக்குது. இப்போ நான் இப்போ பண்ணுறதுனாலே ஒரு கல்வி, கலை, ஒழுக்கத்தில் பள்ளிக்கூடம் நல்லா வந்துருக்கு. இதுவே மாணவர் சேர்க்கைக்கும் இந்த பள்ளி வளர்ச்சிக்கும் ஒரு மூல காரணமாக இருக்கலாம். நீங்கள் ஆக்சுவலி கல்வி, ஒழுக்கம், கலை இல்லை? அப்போ இந்த அடிப்படையில் நம்ம பிள்ளைகள் உருவாக்கப்படணும். அதில் தான் நீங்கள் தான் அவங்களுடைய உழைப்பாகவும் அடிப்படையான
சுமார் என்னுடைய பணிக்காலம் சுமார் 29 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அந்த 29 தொடக்க காலத்திலிருந்து ஒரு சுமார் 10-15 ஆண்டுகள் சிறப்பாக அந்த மாணவனுடைய வளர்ச்சி, அதை அந்த பிள்ளைகள் நல்லா கொண்டு வந்ததும் அவருடைய ஒழுக்கமும் கல்வியும் தெளிவாக. ஆனால் இப்போ உள்ள காலங்கள் அப்படி மாறிடுச்சு. என்னன்னா முன்னாள் உள்ள மாணவர்கள் எல்லாம் படிச்சுட்டு போகிறாங்க. இன்றைக்கு நம்ம கண்டாலும் அதை மிஸ் பண்ணி கும்பிட்டு சாப்பிட்றாங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறது வருது. ஆனால் இப்போ உள்ள பிள்ளைகள் அப்படி இருக்கு. இப்போ உள்ள பிள்ளைகள் ரொம்ப அந்த ஒழுங்கு நம்ம எவ்வளோ தான் கொடுத்தாலும் ஒரு ஸ்டேஜ் 5ஆம் வரைக்கும் 2 கண்ட்ரோலாக இருப்பாங்க. நான் வச்சுருப்போம் 6, 7, 8, 9, 11, 12 அது போயிட்டோம்னா நம்ம அந்த மதிப்பு மாறிடுச்சு. சார் வணக்கம்னு சொல்லக்கூடிய அப்படி இந்த கையை கட்டினா அது இப்போ பயப்பட்டு தான் நிற்க வேண்டிய சூழ்நிலை. திடீர்னு தோல்லை கை போடுவாங்க. தோல்லை கை போடுறது நல்ல ஒரு பழக்கம். ஒரு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பேன். நான் எப்பவுமே ஸ்கூலில் நீ ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்லுவேன். பிள்ளைகிட்ட நான் சார்னு சொல்ல மாட்டேன். எந்த கிளாஸில் இருந்தாலும் வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ், ஆமாம் நண்பர்கள், அப்படி தான் கொண்டுருவேன். ஆனால் இது சில நேரங்களில் ஹை ஸ்கூல் ஹையர் ஸ்கூல் அது சாத்தியமாகணும்னு தெரியாது. அந்த பிரைமரிக்குள்ளேயே நம்ம இருக்கிறோம், அதுக்குள்ளேயே நம்ம கொண்டு வந்தால் அந்த பிள்ளைகள் நம்ம இருக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லுவாங்க. அடிப்படையிலே அந்த ஆரம்ப கல்வியை நம்ம சரியாக கொடுத்துட்டோம்னு சொன்னால் அது நல்ல ஒரு ஃபவுண்டேஷனாக தான் இருக்கும். சில நேரங்களில் சில பிள்ளைங்கள் சில படிதல் இல்லாமல் கொஞ்சம் இன்டிஃபரெண்டாக இருக்கும். அதை எப்படி நீங்கள் அவங்கள ஹேண்டில் பண்ணுவீங்க? சின்ன பிள்ளைகள் இருப்பாங்க, எல்லா பிள்ளைகளும் ஒன்றுக்குள்ளே இருக்க மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணணும், சில பிள்ளைகள் வித்தியாசமாக இருக்கக்கூடிய பிள்ளைகளை நம்ம அடித்து திருத்துறது சிரமம் முடியாது. இப்போ நம்ம ஸ்கூல்லேயும் சில பிள்ளைகள் இருப்பாங்க, அவங்க வந்து தோழரையே போடணும் மாடா ஒன்றுமே இல்லாமல் சேட்டை பண்ணிட்டு இருக்கிறவங்க கூப்பிட்டு அவங்க தான் நீடுறாங்க. ரொம்ப சேட்டை பண்ணிகிட்டே இருப்பாங்க, இருக்க விட மாட்டாங்க. டீச்சர் சொல்லுவாங்க, இருந்தாலும் தாங்க முடியல சார், கஷ்டப்படுத்துகிறான், அதை செய்யலாம் இதை செய்யலாம், ஒன்றும் சொல்லப்படாது சார். அது சேட்டை பண்ணுற பையனை அப்படின்னு கூப்பிட்டு நீ தான் லீடர், நீ தான் இந்த மெயின் பொறுப்புன்னு சொல்லி பாருங்க. கரெக்டாக அவனை தட்டி கொடுக்கணும், அவனை அப்படியே வளர்ச்சி மாதிரி கொண்டு போகணும். சில நேரங்களில் திரும்ப சேட்டை பண்ணி தான் இருப்பான், அவன் கூப்பிட்டு பண்ணி தான் இருக்கும். அதான் ஒரு ஆசிரியருடைய கடமை. அப்படி ஒரு அர்ப்பணோடையும் நல்ல ஒரு உங்களுடைய பணியை சிறப்பாக செய்துகிட்டு இருக்கக்கூடியதுக்கு உங்களுடைய தொடக்க காலம் யாராவது அவர்களுக்கு உங்களுடைய முக்கியமான சூழ்நிலைகளாக இருந்தப்பா அப்படி யாராவது இருக்கிறாங்க அவங்களுடைய முக்கியமான நபர்கள்? ஆமாம், இருந்திருக்காங்க. குறிப்பாக என்னுடைய அன்னை கிளிபோஸ் தீபன் தேடேஸ்ன்னு வச்சுருக்கு. அவர் ஒரு ஓவிய ஆசிரியர். அவர் சொல்வார், செய்வன திருத்த செய், ஒன்றி செய், இல்லைன்னு விட்டுட்டு போகிறோம். இதே தான். அப்போ என்னன்னா அவர் அந்த அந்த விதம் எதை செய்தாலும் தெளிவாக இப்படித்தான் பண்ணணுங்கிறது ஒரு இதை எனக்கு கற்றுத்தந்தார். அதில் இருந்து தான் அப்படியே வந்துட்டு இருக்கு. 2வது இந்த மாதிரி முதல்ல நிறைய அந்த சர்ச்சைகளோட அந்த இயக்கங்கள் கொடுக்கக்கூடிய அந்த நேரங்களில் எனக்கு நண்பர்கள் இயக்கம் அது எனக்கு அதே சில பொறுப்புகள் இருக்கிற ஒரு வாய்ப்பு வச்சு தலைவராக அப்படி இருக்கும்போது நம்மளுடைய நல்ல பண்புகள் எல்லாம் இருக்கிறதால வளர்க்க ஒரு வாய்ப்பாக இருக்கும். அந்த தொடக்க காலத்திலையும் இளைஞர் இயக்கம் உங்களுடைய அண்ணனுடைய அப்போ இன்னைக்கு நம்முடைய குளித்துறை மறை மாவட்டம், இந்த குளித்துறை மறை மாவட்டத்தில் எப்படி உங்களுடைய அனுபவத்தில் இருந்து நம்முடைய பிள்ளைகள் எப்படி நம்முடைய பள்ளிக்கூடங்களில் கவனிக்கப்படணும், அதே போல் கலை எப்படி நம்ம ப்ரமோட் பண்ணணும், அதை பற்றி உங்களுடைய கருத்தை வச்சுக்கலாம். குளித்துறை மறை மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் நம்முடைய நிறைய பள்ளிகள் சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க. என்னால் கருத்து கொடுக்கணும்னா அந்த இளைஞர்களுக்கு நல்ல வழிகாட்டுதல்ங்கிறது அவனுக்கு உண்மையாக போகாமல் அவனை நம்ம கையில் எடுக்கிற மாதிரி நிறைய முதல் ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் வேணும் எல்லா பிள்ளைகளுக்கும் கொடுக்கக்கூடியது. ஏன்னா இப்போ நிறைய பிள்ளைகள் மன டென்ஷன் சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு போயிட்டுருக்காங்க. கவுன்சிலிங் 2வது அவங்க என்ன விரும்புகிறாங்க, வெளியே மேக்ஸிமம் வெளியே சாடி வெளியே போகிறதா இருக்கும் கிளாஸில். அப்போ ஃப்ரீ டைம் நிறைய பண்ணுவோம். ஒவ்வொரு ஃப்ரீ டைம்லேயும் முறையான அந்த பிடிஎன்னா முறையான அந்த கிளாஸில் வழிகாட்டப்படணும். 2வது கலை வகுப்புகள் நிறைய வேணும். ஆனால் கலை வகுப்பு கொடுக்கும்போது அவன் ஆட்டோமேட்டிக்காக அவனுடைய இதெல்லாம் எல்லாம் ஃப்ரீயாக ஒரு வாய்ப்பு கலை வகுப்புகள். இதுக்கு மேலே நிறைய விழாக்கள் விளையாட 10th 11th 12th விழாக்கள் படிக்கிறதுக்கே முக்கியத்துவம் கொடுப்பாங்க. தவிர
அது நிறைய வேணும். ரெண்டாவது குளித்துறை மாவட்டத்தை பொறுத்தவரை இளைஞருக்கு நிறைய சிறப்பாக இருந்திருக்கிறேன். என்னுடைய இப்போ கொஞ்சம் சமீப காலமாக ஈடுபாடுகள் புதிய ஜாதினால அப்போ இளைஞர் இயக்கத்தை வளர்க்கும்போது ஒவ்வொரு பங்குகளையும் அதை சிறப்பாச்சு. அதை வந்து இளைஞருக்கு தனி இயக்குனர் தந்தையர் தான் இருந்திருந்தாங்க. இப்போ அது எனக்கு கரெக்டாக தெரியல. ஏன்னாலும் ஒவ்வொரு பங்குகளையும் இளைஞர் இயக்கம் போடணும். இளைஞர் இயக்கங்களில் பெண்களுக்கு தனி, ஆண்களுக்கு தனி, அப்படி தனித்தனியாக இளைஞர் இயக்கங்கள் உருவாகணும். ரெண்டாவது அவங்களுக்கு நிறைய பயிற்சிகள் கொடுக்கணும். ஏன்னா இப்போ நிறைய பயிற்சிகள் நிறைய பேசும்போது தான் தெரியும். ஒவ்வொரு பிள்ளைகளும் டென்ஷன் இருக்கும். ஏன்னா அது ஒரு வழிகாட்டுதல் வேணும். இப்போ ஒரு சொல்லுவாங்க, ஏன்னா ஒரு கீபோர்டு கீ கொடுத்த ஒரு வண்டி ஓடுறது, கீ கொடுத்தவொடனே அப்படி வந்து ஓடிட்டே நிற்கும். கீ எப்போ நிற்குதோ அது ஆஃப் ஆகிடும். அப்போ அடுத்த கீ கொடுத்தா அதே போல தான் மனுஷனுடைய மனதிலையும் அப்படிதான். அப்போ அது சொல்லி கொடுக்கணும். ஒரு நம்ம என்னதான் கேட்டாலும் அப்படி கொடுத்துட்டு நான் போவோம், அப்படியே ஆஃப் ஆகிடும். அப்போ திரும்ப அப்போ அது குழந்தைகளுக்கு வந்து நிறைய ஒரு பயிற்சிகள் கொடுக்கணும். ஆண்டுக்கு ஒரு பயிற்சி கொடுக்கணும்னா அது ஒரு புத்துயிர் வந்து வரும். அதனால் பயிற்சிகள் கட்டாயம். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைகள் நம்முடைய சமூக மாற்ற பணிகள் எப்படி அவங்களுடைய தரத்தினால நீங்கள் ஆசிரியர், தலைமை ஆசிரியர், கலையை உங்களுக்கு ஆர்வம் உண்டு. அப்படியே நம்முடைய சமயத்தரத்திலிருந்து சமூக மாற்ற பணிகள் நம்ம எப்படி நீங்கள் கொண்டு போனீங்க, அதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கி கொடுங்களா? சமூக மாற்றம் இருக்கும்போது என்னுடைய சொசைட்டி நமக்கு தெரியுது. பல விதமான பாகுபாடுகள், ஏற்றத்தாழ்வுகள், அதே போல பல விதமான பிரச்சனைகள் இன்னைக்கு இருக்கின்றோம். இதுகளில் நல்ல மதிப்பீடுகள், நல்ல வேலை சிஸ்டத்தை நம்ம ப்ரமோட் பண்ணுறதுக்கு இந்த குழந்தை பருவத்தில் இருந்து நம்முடைய தளங்கள் எப்படியாக இருக்கு, அதுக்கான வாய்ப்புகளை பார்க்குறீங்க. எனக்கு ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் நிறைய சொல்லுவாங்க. எனக்கு அப்படி தெரியல. ஏன்னா அந்த சமூக மாற்றங்கிறது நம்ம காட்டக்கூடிய வழியில் தான் இருக்குது, வழிகாட்டுதல். நான் இருக்கக்கூடிய இடத்துல நிறைய பல்வேறு சமயங்கள் இருக்குது, மதங்கள் இருக்குது, ஜாதிகள் இருக்குது, ஒன்றும் இல்லை. எல்லார்ட்டையும் ரொம்ப நீளமாக போகும். யார் எந்த விழா கொண்டாந்து போயிடுவோம். சமுதாயத்தில் எந்த நிகழ்வுனால நம்ம நிறைய கூட்டாக முதலாளாக இருக்கிறாங்க. அப்போ அவங்களும் இந்த விஷயத்து நம்மளோட ஒரு அந்நியமாக அவங்க ஒரு வாசத்தோடு வச்சுருப்பாங்க. யார் எந்த ஜாதி மதம் வந்தாலும் ஒன்றுமே நமக்கு தெரியாது. எல்லோருமே அன்பாக இருக்கும். எல்லாத்தையும் கூப்பிடுறோம். அவங்க நம்ம கூப்பிடும்போது சார் வீட்டில் அந்த ஊரில் ஒரு ஃபங்க்ஷன்னா சாரை கூப்பிடணும் ஒரு எண்ணம் அவங்க வருவாங்க. சிலவங்க சாரை கூப்பிட்டா வருவாங்களோ அப்படின்னு நினைப்பாங்க. என்ன லேசாக சொன்னாலே நான் போயிருக்கேன். இன்னொன்று அவங்களுக்கு அவ்வளோ ஒரு புத்து. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் பெரிய பிளாக்கள் அந்த சுதந்திரத்தில் ஒன்றா அவங்க தான் நடத்த முடியாது. அவங்க வந்து இந்த இடத்துல இருக்குது, நான் என்ன சார் நீங்கள் தான் வரணும், இது ஏற்றிட்டு நீங்கள் எத்தனை மணிக்கு வந்தால் நாங்கள் இப்போ சார் அது ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கும். போன உடனே நாங்கள் நமக்கு சார் போட்டு ஒரு வேலையை சொல்லும்போது நம்ம செய்த பணி அங்கே நல்ல நம்மளை ஒரு பாசமாக நம்மளை வச்சுருக்கிறாங்க, நமக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்கிட முடியும். சமுதாயத்தை எதுக்கு பொறுத்த வரைக்கும் சமுதாயத்தில் நல்ல மாற்றங்கள் நல்லா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது ஒரு இன்னைக்கு பங்கு இன்னைக்கு பொதுவான மறைமாவட்டத்தில் அர்ப்பணியாளர் இருக்கிறாங்க. உங்களுக்கு அர்ப்பணியாளர்களுடைய தொடர்புகள் உள்ளது. நீங்கள் அர்ப்பணியாளர்களுக்கு சொல்லக்கூடிய பரிந்துரைகள் இருக்குதா? இல்லைன்னா அர்ப்பணியாளர்கள் இருந்ததை கவனம் செலுத்தணும்னு சொல்லிட்டு ஏதாவது ஃபீல்டுகளை நீங்கள் பண்ணிருக்கீங்களா? அப்படி தெரியல. ஏன்னா அர்ப்பணியாளர்களுடைய வழிகாட்டுதல் எனக்கு நிறைய இருக்குது. அதனால் அவங்க வழிகாட்டுதல் நான் இப்போ படித்த நேரங்கள்லேயே நிறைய அர்ப்பணியாளர்கள் கிளாஸ் எடுத்துருக்காங்க, சிறப்பாக தான் செஞ்சுட்ருக்காங்க. அவங்களுக்கு நான் வழிகாட்டுறது மாதிரி இருந்தாலும் அந்த ஒவ்வொரு பங்கையும் வழிகாட்டுறது போது ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் படிக்காத பாகுபாடு இல்லாமல் நீங்கள் அப்படி தான் போயிருக்காங்க. ரெண்டாவது நிறைய அந்த இளைஞர்கள் நீங்கள் எல்லாமே இளைஞர்கள் தான் பாதை மாறி போயிருக்காங்க. இளைஞர்கள் இளம் பெண்கள் தான் பாதை மாறி போகிறாங்க. இவங்களுக்கு நல்ல பாதையை காட்டணும்னா அப்போ நிறைய முறையான அந்த வயதுக்கேற்ற ஒரு அமைப்புகள் உருவாகும். அமைப்புகள் உருவாக்கி அவங்களுக்கு நல்ல ஒரு பயிற்சிகளை கொடுத்தா இன்னும் சிறப்பாக கொண்டு வரலாங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. பரவாயில்ல. இந்த நேரத்தை எனக்காக ஒதுக்கி பல விஷயங்களுடைய அனுபவத்திலிருந்து நிறைய கருத்துக்கள் சொல்லியிருக்கிறீங்க. நிச்சயமாக இது நேயர்களுக்கு ரொம்ப உதவியாகும். உங்களுக்கு எங்கள் முடியல
சேனல் எப்படி ஒரு வாய்ப்பு தந்ததுக்காக மனமார்ந்த